என்னை பாராட்டும் விதமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இந்த கிஃப்ட் அனுப்புனாங்க. அந்த அக்கா என்னை நேரில் மொத்தமாகவே ஒரு டைம் தான் பார்த்துருப்பாங்க. பட் அன்பின் வழிபாடம் எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ ருக்மணி அக்கா பார்த்தீங்கன்னா உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி. அப்புறமா இதில் அழகாக எல்லாம் நிரப்பிட்டு காட்டுறேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் மத்தியானம் நைட் வர எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் ஆஃபீஸே கிளம்ப ஆரம்பித்தேன். அப்போ தான் வயிறு பஸ்ஸில் சாயங்காலம் ஓடி வீட்டுக்கு வரும்போது அள்ளி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் அவிச்ச முட்டை பழம் நட்ஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு ஓடியாச்சு. காலையில் அழகு ராணியாக போனேன். ஆனால் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது என்னை பார்க்கணுமே கறிச்சட்டி தான் அவ்வளோ டயர்டு. ஆனாலும் மீன் கீரை எல்லாம் வாங்கிட்டு தான் வீடு வாசலில் மிதிப்பேன்னு சொல்லி மீன் கடை போனேன். நிறைய வீடியோ ஊர் சைட்லன்னா பார்த்தா ஒரு 4-5 மீனை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 2 மீனை வாங்கினாலே 500 சொல்கிறாங்க. என்ன கதையோ தெரில. அப்புறம் அப்படியே மீனை வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் மாதுளை 120 இருந்துச்சு. அப்புறம் போக இன்னொரு கடையில் 100 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ இன்னும் போவோம் இன்னும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பல கடையில். அப்புறம் காய்கறி கடையிலே பழத்தை வாங்கிட்டு விலையை பார்க்க 170 ரூபா. இந்த கதையிலேருந்து என்ன தெரிகிறது? பேராசை பெருநஷ்டம். இன்னொரு மன கஷ்டம் என்னென்னா வாங்கிட்டு வந்த முட்டையும் போச்சு.